வணக்கம் நண்பர்களே. 16/6/2025 முதல் 22/6/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் நாம் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். 16ஆம் தேதி மதியம் 1 மணி வரை மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டமம். பின் 16ஆம் தேதி மதியம் 1 மணியிலிருந்து 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கடகம் ராசிக்கு சந்திராஷ்டமம். பின் 18ஆம் தேதி மாலை 6:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி இரவு 9:45 வரை சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டமம். பின் 20ஆம் தேதி இரவு 9:45 மணியிலிருந்து 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை குறைப்பது நல்லது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளில் மட்டும் செய்தால் போதும். மற்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சந்திராஷ்டமத்தின் வீரியத்தை குறைக்க பிறருக்கு இனிப்பு வழங்குவதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். இனி 12 ராசிக்கான ராசி பலன்கள். மேச ராசி பலன்கள். உங்களுக்கு வருமானம் தேடி வரும். ஆடை ஆபரணங்கள் அணிவீர்கள். விதவிதமான ஆடைகள் ஆபரணங்கள் அணிவீர்கள். நல்ல புது துணி போடுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. இந்த வாரத்தில் எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் இருந்தாலே போதும். இந்த வாரத்தில் பூர்வீக பிரச்சனை வரலாம். பூர்வீகத்துக்கு தனியாக நேரம் ஒதுக்குங்கள் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானையும் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரையும் தரிசித்து வருவது சிறப்பு இந்த வாரத்தில். ரிஷப ராசி பலன்கள். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. நிதமான பேச்சு அல்லது மிதமான பேச்சு சிறந்தது. கோபமில்லாத பேச்சு மிகவும் நல்லது. தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கான பிரச்சனையை நீங்களே தேடிக்கொள்வீர்கள். சொத்து வாங்கும் யோகம் உண்டு. அதில் சிறு தடை உண்டாகும். மூத்த சகோதரர் இல்லை மூத்த சகோதரி மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையன்று விநாயகப்பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை கும்பிட்டு வருவது சிறப்பு இந்த வாரத்தில். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம குரு ஒரு வருடம் உங்களது ராசியில் இருப்பதால் அனைத்திலும் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சு மூலம் அவமானம் மற்றும் வீண் விரயங்களை சந்திக்க நேரிடும். இந்த ஒரு வருடம் முழுவதும் மிக மிக கவனமாக இருக்கவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்கவும். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகளில் சிறிது தடை தாமதம் உண்டாகும். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில். பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளிடம் பேசும்போது கவனமாக பேசவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையன்று சிவனையும், புதன்கிழமையன்று விஷ்ணுவையும், வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியையும், சனிக்கிழமையன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது சிறப்பு இந்த வாரத்தில். கடகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அடுத்த 2 நாட்கள் தடை தாமதம், தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். அடுத்த 2 நாட்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வராது, தடைகள் தாமதம் உண்டாகும். கடைசி ஒரு நாள் தாயார் மற்றும் மாமியார் மூலம் பிரச்சனை உண்டாகும். கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. சனிக்கிழமையன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது சிறப்பு. சிம்மம் ராசி நேயர்களே, வருமானம் நல்லபடியாக இருக்கும். வருமானம் உங்களை தேடி வரும். வருமானத்திற்கான முயற்சி செய்வதில் நன்மை உண்டாகும். சிறிது தடை தாமதம் உண்டாகும். வருமானத்திற்காக முயற்சி எடுக்கும்போது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடும்போது நன்மை நடக்கும். வேலையில் சிறிது தடை தாமதம் உண்டாகும். எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் போதுமென்ற மனதுடன் இருப்பது சிறப்பு. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உடன் பணிபுரியும் பெண்களிடம் மிகவும் கவனமாக இருக்கவும்.
மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்று காமாட்சி அம்மனை தரிசித்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வருமானம் நன்றபடியாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சொத்து சுகம் உண்டாகும். வேலை விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதம் உண்டாகலாம். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கண்டச்சனி நடப்பதால் வெளியில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். அனைத்திலும் கவனம் தேவை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள், தகப்பனார் ஆகியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சனிக்கிழமை அன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர், புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை வழிபட்டு வருவது நல்லது உங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது கவனம் தேவை. சொத்து சுகம் வாங்கும் யோகம் உண்டாகும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. வேலையில் சிறிது தடை தாமதம் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் மிக மிக கவனம். அதிகமாக ஆசைப்படாமல் இருந்தால் போதுமானது. வேலையில் பணிபுரியும் போது உயர் அதிகாரிகளிடம் பேசும்போதும் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய பகவானையும் சிவனையும் தரிசித்து வருவது நல்லது இந்த வாரத்தில். விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் வருமான வாய்ப்பு உங்களை தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது நல்லது நடக்கும். அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லவும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பு இந்த வாரத்தில். வேலையில் ஈடுபடும்போது பணிபுரியும் பெண்களிடம் கவனமாக இருக்கவும். நல்ல நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள். பெரியவர்கள் மற்றும் வேலையில் பணிபுரியும் போது உயர் அதிகாரிகளிடம் பேசும்போதும் கவனமாக இருக்கவும். தொழில் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் தேவையற்ற கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிறிது தடை தாமதம் உண்டாகும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில். திங்கட்கிழமையன்று அம்பாளை தரிசித்து வருவது மிகச் சிறந்தது இந்த வாரத்தில். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் கவனமாக இருக்கவும். உங்களுக்கு பிரச்சனையை நீங்களே காரணமாவீர்கள். உங்களின் பிரச்சனைக்கு நீங்களே காரணமாவீர்கள். உங்களின் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்குவீர்கள் அல்லது பிரச்சனைக்கு காரணம் நீங்களே ஆவீர்கள். அதனால் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கவும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். வருமான வாய்ப்பு உண்டாகும். புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் போதுமென்ற அளவிற்கு ஆசைப்படுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லவும். காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். வேலையில் நல்ல முன்னேற்றம், அனுகூலம் உண்டாகும். உடன் பணிபுரியும் நண்பர்கள், பெரியவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக பேசவும். அவர்கள் மூலம் பிரச்சனை உண்டாகலாம். தேவையற்ற பயத்தை குறைத்து கொள்வது நல்லது. முருகன் கோயிலுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில். செவ்வாய்க்கிழமையன்று முருகன் கோயிலுக்கும், சனிக்கிழமையன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வருவது நல்லது இந்த வாரத்தில். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை உண்டாகும். நல்லது நடக்கும். தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. உண்மையை பேசுவது மிக மிக சிறந்தது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது கவனமாக இருக்கவும். சிறிது தடை தாமதம் உண்டாகலாம். சொத்து சுகம், வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகலாம். காதல் மற்றும் பூர்வீக விஷயங்களில் கவனமாக இருக்கவும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக இருக்கவும். வேலையில் சிறிது கவனம் தேவை. தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமான் மற்றும் துர்க்கையை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். கும்பம் ராசி நேயர்களே, எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் போதுமென்ற மனதுடன் இருப்பது இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பு. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. கூட்டாளிகளிடம் மற்றும் மனைவி மற்றும் கணவனிடம்
கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. எதிலும் உண்மையை மட்டும் பேசுங்கள், பொய் பேசாதீர்கள். வருமானம் தடை, பொருளாதார முன்னேற்ற தடை ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்று சிவனையும், புதன்கிழமை என்று மகாவிஷ்ணுவையும், வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியையும் தரிசித்து வருவது இந்த வாரத்தில் சிறப்பு. மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். மீனம் ராசி நேயர்களே, ஜென்ம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதால் எதிலும் கவனமாக இருக்கவும், தேவையற்ற வாக்குவாதங்கள், பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. இந்த வாரத்தில் நோய் இருந்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும். மருத்துவ விஷயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். பேச்சில் நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக கவனமாக செல்லவும், வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வருவது நல்லது. செவ்வாய்க்கிழமை என்று துர்க்கை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. இந்த வாரத்தில் நல்லது நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.